அண்ணா ஐஏஎஸ் அகாடமி மற்றும் போட்டி தேர்வுகளுக்காக தயாராகி வரும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஜனவரி 22ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல திட்டங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தும் நம்ம நடப்பு நிகழ்வுகள் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி கடைசியாக நிறைய கேள்விகளும் அன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து பல்வேறு கேள்விகளை கேட்டுட்டு இருக்கும். தொடர்ந்து சூப்பரா பதில் சொல்றீங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம சூப்பரா என்ன பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுல ஒரு கலக்கலாம். ஆரம்பிக்கலாம் இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள். இன்றைய தினத்திற்கான முதல் பாயிண்ட் பாருங்க, தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி. கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா பாருங்கம்மா. தமிழ்நாடு தொடர்பான செய்தியில ஃபர்ஸ்ட் கீழடி அருங்காட்சியகம். சரி, அந்த கீழடி அப்படிங்கிற இடம் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. சரி, எந்த மாவட்டத்துல இருக்குமா? சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. கீழடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த கீழடியை சுற்றி இருக்கிற பிற இடங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொந்தகை, ஒண்ணு கொந்தகை, அடுத்து மணலூர், அடுத்து பாத்தீங்கன்னா அகரம். இந்த 3 கிராமங்கள் அமைந்துள்ள இடம் இந்த கீழடி. சரியா, இந்த இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியால் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக ஒரு அருங்காட்சியகம் செய்தில வந்திருக்கு. அதுதான் கீழடி அருங்காட்சியகம். பாருங்க, கீழடி அருங்காட்சியகம் சிவகங்கை மாவட்டத்தில் மார்ச் 5, 2023 அன்று தமிழக முதல்வரால் மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஓகேவா? இந்த கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ள தொல்பொருட்களை உலக தமிழர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் 31,000 சதுர அடி பரப்பளவில் சரியா கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கீழடி அருங்காட்சியகம் சமீபத்தில் செய்து வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த நிலையில் கீழடியில் திறந்த வெளி, இந்த வார்த்தை பார்த்துக்கோங்க, திறந்த வெளி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்ட உள்ளார். ஓகேவா? ஏற்கனவே கீழடியில் ஒரு அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் செய்தியில் வந்தது கீழடியில் திறந்த வெளி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் தொடர்பான ஒரு அருங்காட்சியகம். சரி, இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது அரியலூர் மாவட்டம். கவனமா இருங்க, நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எங்கெல்லாமா? சிவகங்கை மாவட்டத்துல நம்ம இவங்க சொன்ன கீழடி, திருநெல்வேலி அப்படின்னா திருநெல்வேலி, துலுக்கர்பட்டி, விருதுநகர், சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல பார்க்கலாம், வெம்பங்கோட்டை, அடுத்து பட்டாரை பெரும்புதூர், திருவள்ளூர் மாவட்டம், புதுச்சேரியில அரிக்கமேடு, தூத்துக்குடி, என்னெல்லாம் பார்த்தோம் சொல்ல பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. தூத்துக்குடியில ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, அப்புறம் சிவகலை. இதே மாதிரி நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. அதுல ரொம்ப முக்கியமான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கீழடி. சரிங்களா, அடுத்து போலாமா? மறுபடியும் பாருங்க, தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரியா பாருங்க. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். சரியா, செம்மொழி. ஓகேவா? செம்மொழி தமிழ் உயராய்வு மையம் சொல்லுவாங்க, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். ஓகேவா? என்பது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக இந்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ், சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்கல்ல, அதன் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு ஆய்வு நிறுவனம் ஆகும். இந்திய அரசால் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட பின்பு, எப்ப அறிவிச்சாங்கம்மா? தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து முறைப்படி வழங்கப்பட்ட நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ? அக்டோபர் 12, 2004ஆம் ஆண்டு இந்தியாவில முதல் முறையாக இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தமிழ் மொழிக்கு தான் வழங்கப்பட்டது. சரிங்களா? அதன் பிறகு 2006ஆம் ஆண்டு மார்ச் முதல் மே 2008 வரை சரியா மைசூரில் உள்ள இந்திய மொழிகளின் நடுவண் மையத்தில் சரி மத்திய நிறுவனத்தில் செம்மொழி தமிழ் உயராய்வு மையம் செயல்பட்டு வந்தது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜுக்கு, அந்த மொழிக்காக ஒரு ஆய்வு மையம் மத்திய அரசால் உருவாக்கப்படும். சரிங்களா, அந்த வகையில 2004ஆம் ஆண்டு தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வழங்கப்பட்டது. சரி, முறைப்படி வழங்கப்பட்டது. ஓகேவா? அதற்கு பிறகு தமிழ் மொழி தொடர்பான ஒரு ஆய்வு மையம் கண்டிப்பாக அமைக்க வேண்டும், அந்த செம்மொழி அந்தஸ்து கொடுத்திருந்தாங்கன்னா. சரிங்களா, அந்த வகையில 2004ஆம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து பெற்ற பிறகு 2006ஆம் ஆண்டு மைசூரில் சரிங்களா மத்திய பாருங்க இந்திய மொழிகளின் நடுவண் மையத்தில் நடுவண் நிறுவனத்தில் இந்த தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனம் அமைக்கப்பட்டு இருந்தது. அது 2006 முதல் 2008 வரைக்கும் எங்கு செயல்பட்டுள்ளது? கர்நாடகா மாநிலம் மைசூரில். சரிங்களா, தொடர்ந்து பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதன் பின்னர் அந்த மைசூரில் இயங்கி வந்த இந்த நிறுவனம் சரிங்களா 2008 மே 19ஆம் தேதி முதல் சென்னையில் இயங்கி வருகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. 2006 இருந்து 2008 வரைக்கும் மைசூர் செயல்பட்டது. 2008ஆம் ஆண்டு சென்னைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. ஓகேவா?
இந்த மத்திய தமிழாய்வு நிறுவனத்தின் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாட்டின் முதல்வர். அந்த வகையில இந்த நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யாரு? தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓகேவா? தற்போது என்னுடைய துணை தலைவராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டவர் மருத்துவர் டாக்டர் சுதா சேஷகன் அவர்கள். சரிங்களா? அதனால இந்த செய்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்த செய்தி ஒரு தேசிய செய்தி. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், அப்பப்போ செய்தியில வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஒரே பாரதம் உன்னத பாரதம். சரியா? ஏக் பாரத் உன்னத் பாரத் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு 2015ஆம் ஆண்டில் இந்த திட்டமானது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட பிறகு பாருங்க 2016ஆம் ஆண்டில் இது தொடர்பான தினம் அக்டோபர் 31 அன்று முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்டது. சரிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே பாரதம் உன்னத பாரதம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2015. அது தொடர்பான தினம் அக்டோபர் 31ஆம் தேதி முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 2016ஆம் ஆண்டு. சரிங்களா? பாருங்க, இது எதற்காக சொல்லி பாருங்க. நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே கலாச்சார உறவுகளை பரஸ்பரம் மேம்படுத்திக் கொள்ள, அவங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்வதற்காக இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. சரிங்களா? பல்வேறு மாநிலங்கள்ல நிறைய பண்பாடு கலாச்சாரங்கள் நிறைய இருக்கும். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன மாதிரி பண்பாடு கலாச்சாரம் இருக்குது, அது அனைத்து மாநில மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவன தினம், சரி, உருவாக்கப்பட்ட தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த உருவாக்கப்பட்ட அந்த தின கொண்டாட்டத்தின் போது, அந்த நிகழ்ச்சியின் போது இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் அந்த தலைப்புகள்ல தான் அந்த பல்வேறு நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெற்று வருகிறது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வல்லபாய் பட்டேலுக்கு திறக்கப்பட்டுள்ள சிலைக்கு என்ன பேருமா? உலகின் உயரமான சிலை சர்தார் வல்லபாய் பட்டேல் பெயரில் திறக்கப்பட்டது. அந்த சிலையின் பெயர் ஒற்றுமையின் சிலை. சரி, ஒற்றுமையின் சிலை திறக்கப்பட்டுள்ள இடம் குஜராத் மாநிலம் அகமதாபாத், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான புத்தகம் பாருங்க. ஹவு இந்தியா ஸ்கேல் எம்டி G20 தி இன்சைட் ஸ்டோரி ஆஃப் தி G20 பிரசிடென்சி. ஓகேவா? பாருங்க, இது ஒரு புத்தகம். ஓகேவா? சில புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் போட்டி தேர்வுகளுக்கு. அதுல இது ரொம்ப முக்கியமானதா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாருங்க, கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில், சரிங்க, தலைநகர் டெல்லியில் G20 உச்சி மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டை நடத்தியது இந்தியா தான். சரிங்களா? அது எத்தனையாவது மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18வது G20 மாநாடு. சரிங்களா? 2023ஆம் ஆண்டு இந்தியா முதல் முறையாக இந்த குரூப் ஆஃப் 20 அப்படிங்கிற 20 நாடுகளை கொண்ட அந்த கூட்டமைப்பிற்கான மாநாட்டினை இந்தியா முதல் முறையாக நடத்தினாங்க. நடைபெற்ற இடம் டெல்லி. சரியா? டெல்லியில் எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது. சரிங்களா? புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபம், அங்குதான் இந்த 18வது G20 மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டின் மைய கருத்து ஒரே பூமி, ஓகேவா, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். இதுதான் இந்த மாநாட்டின் மைய கருத்தாக இருந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டை நடத்தினது இந்தியா. அதனால அந்த மாநாட்டின் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி. சரியா? இந்தியாவின் சார்பில் தலைமை பொறுப்பை ஏற்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, நிதி ஆயோக் அமைப்பின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி CEO, ஓகேவா, அமிதாப் காந்த். இவர் தான் இந்தியாவின் சார்பில் இந்த உச்சி மாநாட்டை தலைமையேற்று நடத்தினார். சரிங்களா? ஓவராலா G20 மாநாட்டிற்கு தலைவராக இருந்தது நரேந்திர மோடி. இந்தியாவின் சார்பில் தலைவராக இருந்தது யாரு? அமிதாப் காந்த். சரிங்களா? அந்த அமிதாப் காந்த் அவர்கள் தான் தற்போது அந்த 18வது G20 மாநாடு தொடர்பான ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். அந்த புத்தகத்திற்கு தான் ஹவு இந்தியா ஸ்கேல் அந்த G20 அப்படிங்கிற மாதிரி தொடர்பான ஒரு தலைப்பில் வெளியிடப்பட்ட புத்தகம். சரிங்களா? அதே மாதிரி 23ஆம் ஆண்டு 18வது G20 மாநாடு இந்தியாவில் நடைபெற்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2024ல 19வது G20 மாநாடு பிரேசில் நாட்டில் நடைபெற்றது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நவம்பர் மாதங்கள்ல நடக்கும். அதே மாதிரி நடப்பாண்டு, சரி, 2025ஆம் ஆண்டு 20வது G20 மாநாடு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நாடு தென்னாப்பிரிக்கா. ஓகேவா? கவனமா இருங்க. இந்த G20 பத்தி கொஞ்சம் எப்பவுமே கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து போலாமா? அதே மாதிரி நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரி நிதி ஆயோக் அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே தலைவராக இருப்பது பிரதமர். அதே வகையில தற்போது துணைத் தலைவராக இருப்பது சுமன் பெரி. தற்போதைய CEO தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BBR சுப்பிரமணியம். அமிதாப் காந்த் வந்து இதுக்கு முன்னாடி பதவியில் இருந்தவர். ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு தலைப்பு பொருளாதார செய்திகள். பாருங்க, வெளிநாட்டு நன்கொடைகளுக்கு அபராதம். இந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு தான் இருக்கு. பாருங்க,
வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் சரியா FCRA சொல்லுவாங்க. FCRA சரியா. FCR 2010ஆம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யாமல் அல்லது பதிவு காலாவதியான பின்னரும் வெளிநாட்டு நிதியை தொடர்ந்து பெற்று பயன்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு, அதாவது NGO நிறுவனங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. அதாவது வெளிநாட்டில இருந்து நிறைய நிதிகளை யார் கொடுக்குறான்னு தெரியாம வெளிநாட்டுல இருந்து நிதிகளை வரவழைத்து நிறைய தவறான விஷயங்களுக்கு மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மத மாற்றங்களுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து அது தொடர்பான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க 2010ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் 2020ஆம் ஆண்டு இந்த சட்டத்தில் ஒரு திருத்தங்கள் கொண்டு வந்து இன்னும் அதை என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தை. ஓகேவா? சரி பாருங்க, ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசு பாருங்க, நன்கொடைகள் அவை பெறப்பட்ட நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். சரிங்களா? என்ன நோக்கத்திற்காக அந்த அமௌண்ட்டை நீங்க வாங்கினீங்களோ அதற்காக தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி அந்த NGO நிறுவனங்கள் சரிங்களா, பதிவு காலம் முடிவடைவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு பதிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்க இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த பதிவை அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்க ரெனுவல் பண்ணல அப்படின்னா அதற்கான பதிவை நாங்க ரத்து செஞ்சிருவோம், உங்க மேல நாங்க ஃபைன் சரிங்களா அபராதமும் நாங்க விதிப்போம் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கிறாங்க, மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. அடுத்து பாருங்கம்மா, சுகாதாரம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. பொண்ணுக்கு வீங்கி சரியா, பொண்ணுக்கு வீங்கி நோய்க்கு தடுப்பூசி. பாருங்க, குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினர் இடையே பொண்ணுக்கு வீங்கி எனப்படும் பாருங்க மம்ஸ் நோய் ஏற்படுகிறது. சரிங்களா? இந்த நோய் ஏற்படுத்துவதற்கு காரணமான இந்த வைரஸ் தீநுண்மியின் பெயர் பாருங்க பாராமைக்சோ. சரி, பாராமைக்சோ என்ற வைரஸினால் இந்த பொண்ணுக்கு வீங்கி ஏற்படுகிறது. இந்த நோய் பாதிப்பு ஏற்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த காதுக்கும் தாடைக்கும் இடையே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டா இவ்வளவு பெருசா லைட்டா என்னாகும், ஒரு வீக்கம் ஏற்படும். இந்த பாதிப்பானது குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினிடையே அதிக அளவு காணப்படுகிறது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ரீசெண்டா தமிழ்நாடு சுகாதாரத்துறை மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கிறாங்க இந்த நோய் தொடர்பாக. என்னங்கிறதா நம்ம இந்த செய்தியில பார்க்க போறோம். பாருங்க, தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் MR எனப்படும் தட்டம்மை மற்றும் ரூபல்லா தடுப்பூசி வழங்கப்படுகிறது. கேட்கலாம் கேள்வியில, சயின்ஸ் தொடர்பான ஒரு விஷயம், நோய்கள் தொடர்பாக கண்டிப்பா எப்பவுமே கேள்வி வரும். MR தடுப்பூசியில எதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க, எந்த நோயை குணப்படுத்தும், தட்டம்மை மற்றும் ரூபல்லா. ஓகேவா? அதே வேளையில் MMR எனப்படும் தட்டம்மை, இந்த மம்ஸ் பொண்ணுக்கு வீங்கி, ரூபல்லா எனப்படும் தடுப்பூசி செலுத்தப்படுவதில்லை. அதாவது இயற்கையாகவே இந்த தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். அதனால அந்த பொண்ணுக்கு வீங்கி அதை இது கூட சேர்க்க வேண்டியது இல்லை, அதனால இதற்கு தேவையான தடுப்பூசி போட வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே வருஷத்துல 2023ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 1091 பேருக்கு இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால இந்த MMR தடுப்பூசி கண்டிப்பாக செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு மத்திய சுகாதாரத்துறையை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் இது செய்தியில வந்திருக்கு. சரிங்களா? இந்த தடுப்பூசி என்ன, அந்த தடுப்பூசியில எந்தெந்த நோய்கள் குணப்படுத்தப்படும், அதற்கு காரணமான வைரஸ் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? இது அந்த டேட்டா பாருங்க. 2023-24ஆம் ஆண்டில் இந்த பொண்ணுக்கு வீங்கி நோயின் பாதிப்பு தமிழ்நாட்டில் 1091ஆக உயர்ந்துள்ளது. 1091. சரியா? இந்த 1091 இந்த நம்பர் வேற எங்கேயா கேள்விப்பட்டிருக்குமா? சொல்ல பார்க்கலாம். 1091 எதற்காக வரும்? 1091 181 1091 181 இந்த ரெண்டும் எதற்காகமா? ஏதாச்சும் ஒரு ஆபத்து காலங்களில் சரியா பெண்களுக்கு உதவுவதற்கான அவசர கால இலவச அழைப்பு எண் இந்த 1091. இப்படிதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரியா? வந்துடும். நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நம்மளுடைய வேவ் லென்த் ஒரே மாதிரி செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டை வரும். போட்டி தேர்வுகளை சூப்பரா நம்ம கலக்கலாம். சரியா? பாருங்க, அடுத்து தொடர்ந்து பாருங்க ஒரு சுகாதாரம் தொடர்பான செய்தி. பிறவி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை. பாருங்க, இது தலைப்பு அப்படியே இருக்கும், ஆனா உள்ள இருக்க கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, தேசிய குழந்தைகள் நலத்திட்டம் கடந்த 2013ஆம் ஆண்டு மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எப்ப பாருங்க, தேசிய குழந்தைகளுக்கான நலத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2013ஆம் ஆண்டு. சரிங்களா? இதே 2013 ஒரு முக்கியமான சட்டம் ஏற்றப்பட்டது. என்ன சட்டமா? 2013
உணவு பாதுகாப்பு சட்டம். சரியா, உணவு பாதுகாப்பு சட்டம் 2013ஆம் ஆண்டு அதே வருஷம் தேசிய குழந்தைகள் நலத்திட்டமும் கொண்டு வரப்பட்டுள்ளது மத்திய அரசினால. சரியா, இந்த திட்டத்தின்படி பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள அனைவருக்கும் 30 வகையான பாதிப்புகள் உள்ளனவா என்பதை தொடக்கத்திலேயே கண்டறியும் மருத்துவ பரிசோதனை திட்டம் தமிழகத்தில் விரிவாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எத்தனை வயசுமா? பிறந்த குழந்தையிலிருந்து 18 வயசு இருக்கிற எல்லா மக்களுக்கும், சரிங்களா, நபர்களுக்கும் 30 வகையான இந்த நோய் பாதிப்பு இருக்குதா அதை கண்டறிவதற்கு தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, பாருங்க, நோட்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த நோட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு இப்போ இல்ல மெயின்ஸ் லெவலுக்கும் இந்த நோட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, வளரிளம் பருவத்தினருக்கு, சரிங்களா, வளரிளம் பருவத்தினருக்கு பள்ளிகளிலேயே 6 மாதங்களுக்கு ஒரு முறை, சரிங்களா, மருத்துவ பரிசோதனை நடத்தப்படுகிறது. அந்த திட்டத்தின்படி 2013 அந்த திட்டத்தின்படி, சரிங்களா, தமிழகத்தில் கடந்த 2021 நிதியாண்டு முதல் தற்போது வரை 10,176 குழந்தைகளுக்கு பிறவி இதய குறைபாடு, இதய இணைப்பு திசு குறைபாடு, பாத வளைவு, அன்ன பிளவு, கண்புரை, செவித்திறன் இன்மை, நரம்பு பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. நம்மளோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா சாதாரணமா சும்மா கொடுக்கல, பிரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொடுக்குறோம், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு நோட்டு போட்டு எழுதிட்டே இருக்கு. சரிங்களா, ஓகே. அடுத்து, மருத்துவ பரிசோதனையில் குழந்தைகளுக்கு பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டால் அது குறித்த விவரங்கள் எம்இஸ் தளத்தில், நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். எம்இஸ்னா என்னமா விரிவாக்கம்? எம்இஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 2018ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரி, எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு தளம், ஒரு பள்ளிக்கூடம், மாணவர்கள், ஆசிரியர்கள் தொடர்பான எல்லா தகவல்களும் இதில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? சேமித்து வைக்கப்படும். எம்இஸ் தளம் 2018ல தொடங்கினாங்க தமிழ்நாட்டில். சரிங்களா, இதுல வந்து அந்த மாணவர்கள் தொடர்பான பாதிப்பு தொடர்பான எல்லா தகவல்களும் பதிவேற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அடுத்து பாருங்க, தினம் ஒரு திட்டம். பாருங்க, கடைசியாக இன்றைய தினத்துக்கான திட்டம் 2 திட்டங்கள் இருக்கு. அதுல முதல் திட்டம் நம்ம பள்ளி நம்ம ஒரு திட்டம். சரிங்களா, பாருங்க, நம்ம ஸ்கூல் நம்ம பள்ளி நம்ம ஒரு பள்ளி என்ற திட்டம் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்டது. டேட்டும் இடமும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சார், டிசம்பர் 19, 2022ல தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க, என்ன நோக்கம்? சமூகம் மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பை பெற்று அரசு பள்ளிகளை மேம்படுத்துகிறதே இந்த தமிழ்நாடு அரசின் முக்கியமான நோக்கமாகும். சரிங்களா, அதாவது தனிநபர்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் இவங்ககிட்ட இருந்தெல்லாம் நிதியை பெற்று அரசு பள்ளிகளை தரம் உயர்த்த வேண்டும். அதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இந்த திட்டத்தின் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணு ஸ்ரீனிவாசன். சார், டிவிஎஸ் குழுமத்தின் தலைவராக இருப்பவர் வேணு சீனிவாசன். அவர் தான் இந்த திட்டத்திற்கு தலைவராக இருக்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட். சரிங்களா, அடுத்து, இந்த திட்டத்திற்கு மண்டலம் வாரியாக மாநாடுகள் நடத்தி நிதி திரட்டப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பாருங்க, இந்த திட்டத்திற்கு மண்டல வாரியாக மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை, மதுரை, கோவையை தொடர்ந்து சமீபத்தில் நேற்றைய தினம் திருச்சியில் மண்டல மாநாடு நடத்தப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு முக்கியமான செட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் தொடர்பான ஒரு மாநாடு நடத்தி அங்கு நிதியை வந்து என்ன பண்றாங்க? வசூல் செய்யறாங்க. ஓகேவா? அந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், கவனமா இருக்கு. சரிங்களா, அந்த திட்டம் தொடர்பான இன்னொரு செய்தி முக்கியமானது பாருங்க, ரீசெண்டா உள்ளது, கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கலாம். பாருங்கம்மா, பள்ளி சாளரம். சரியா, சாளரம் புதிய வலைப்பக்கம். சரிங்களா, அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களை ஒருங்கிணைத்து, சரியா, பள்ளிகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த பள்ளி சாளரம் என்னும் புதிய வலைப்பக்கத்தை திருச்சியில் நடைபெற்ற அந்த மாநாட்டின் போது, கொஞ்சம் முன்னாடி சொன்னல, அந்த திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில், சரியா, மத்திய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். சரிங்களா, பாருங்க, நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டத்தின், சரியா, வலைத்தளத்தில் இந்த புதிய வலைப்பக்கம் இடம்பெற்றுள்ளது. அதற்கான அட்ரஸும் கொடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா, சரி, இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. பாருங்கம்மா, பள்ளி கல்வித்துறை அறிமுகம் செய்துள்ள இந்த வலைப்பக்கத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், அதன் தற்போதைய நிலை, பணிபுரிந்த ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் குறித்த விவரங்கள் தனித்தனி பகுதிகளாக இடம்பெற்றுள்ளன. இந்த பக்கத்தில் அரசு பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொருவரும் இணைந்து தங்களது பள்ளிக்கு தேவையான உதவிகளை வழங்க முடியும். சரிங்களா, அந்த ஸ்கூல் நீங்க படிச்ச எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோட மொத்த டேட்டாவும்
அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஏற்கனவே இங்க பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள், பணிபுரிந்த ஆசிரியர்கள், படிக்கும் மாணவர்கள், படித்த மாணவர்கள் எல்லாருடைய தகவல்களும் இதுல சேமித்து வைக்கப்படும். அதே சமயத்துல எல்லாரையும் என்ன பண்றாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க. சரிங்களா? அவர் கோஆர்டினேட் பண்ணி ஒருங்கிணைத்து அவங்கள்ட்ட இருந்து முடிஞ்சளவுக்கு என்ன பண்றாங்க, நிதியை வசூலித்து இந்த அரசு பள்ளிகளை மேம்படுத்த போறாங்க. அதற்காக தான் இந்த வலைப்பக்கமும் நம்ம ஊரு நம்ம பள்ளி அப்படிங்கிற திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து மத்திய அரசு தொடர்பான ஒரு முக்கியமான திட்டம் பாருங்கம்மா, PM ஜுகா திட்டம். சரி, ஜுகா JUGA திட்டம். அவரோட தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா பிரதமரின் பழங்குடி கிராம மேம்பாடு திட்டம். சரிங்களா? அதுக்கு மத்திய அரசு வச்ச பெயர் பார்த்துக்கோங்க, அதான் இதோட விரிவாக்கம். சரிங்களா? PM ஜன்ஜாதிய உன்னாத் கிராம் அபியான். சரி, இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது 2024-25 மத்திய பட்ஜெட். கடந்த மத்திய பட்ஜெட்டின் போதுதான் இந்த PM ஜுகா திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க, நாடு முழுவதும் உள்ள பழங்குடி மக்களின் சமூக பொருளாதார நிலையை, சோசியோ எக்கனாமிக் கண்டிஷனை மேம்படுத்துவதற்காக தான் இந்த திட்டம். சரிங்களா? மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசின் பங்களிப்புடன் சரிங்களா, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி, 79,156 கோடியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் PM ஜுகா திட்டம். எதற்காக? பழங்குடி மக்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்தும் ஒரு திட்டம் 2024-25 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? இந்த திட்டத்துல அந்த பழங்குடி மக்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு எதன் வழியில உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த திட்டம் தொடங்கப்பட்டது நோக்கம் பாருங்க. ஓகேவா? நோக்கம் பழங்குடியினர் குடும்பங்களுக்கு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக தங்களுடைய வீடுகளை தங்கும் விடுதிகளாக மாற்றிக் கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படுகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் வன உரிமை சட்டம் எந்த வருஷமா? 2006. சரியா? வன உரிமை சட்டம் 2006ஆம் ஆண்டு மத்திய அரசால் இயற்றப்பட்டது. முக்கியமா யாருக்காக? பழங்குடியின மக்களுக்காக தான். அந்த வன உரிமை சட்டத்தின் கீழ் அனைத்து உரிமைகள் உடையவர்களுக்கும் நிலையான விவசாய நடைமுறைகளில் பயிற்சி அளிக்கப்படும். ஓகேவா? நம்ம சாதாரண மக்களுக்குலாம் என்னென்ன வசதிகளா அரசாங்கம் செய்து கொடுத்திருக்காங்களோ அது எல்லாமே பழங்குடியினருக்கும் கிடைக்க வேண்டும். அதற்காக தான் இந்த திட்டம். சரிங்களா? அடுத்து ST குடும்பங்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வீடுகள், ST பெரும்பான்மை கிராமங்களை இணைக்கும் 25,000 கிலோமீட்டர் சாலைகள். ஓகேவா? இது எல்லாமே இந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது தவிர வேற என்ன வசதிகள்? ஓகேவா? 20க்கும் குறைவான 5,000 குக்கிராமங்களை மையமாக கொண்டுள்ள தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்படும். ஓகேவா? அடுத்து சுமார் 2.3 லட்சம் வீடுகள் மற்றும் இணைக்கப்படாத பொது நிறுவனங்களுக்கு மின்மயமாக்கல் செய்யப்படும். அடுத்து 25 லட்சம் LPG இணைப்புகளை வழங்கப்படும். அடுத்து பாரத் நெட் திட்டம். சரி, அந்த கிராமப்புறங்களுக்கும் அதிவேக இணைய வசதி கிடைக்க வேண்டும், அதற்கான திட்டம் தான் அந்த பாரத் நெட் திட்டம். இந்த பாரத் நெட் திட்டத்தின் கீழ் 5,000 பழங்குடியின கிராமங்களுக்கு பாகுபாடு இல்லாத பிராட்பேண்ட் இணைப்பை கொண்டு வர வேண்டும். சரிங்களா? இது எல்லாமே அதோட முக்கியமான நோக்கமா இருக்கு. அதே மாதிரி 100 பழங்குடியினர் பல்நோக்கு சந்தைப்படுத்தல் மையங்களும் அமைக்கப்படும். பழங்குடியினருக்கான அவங்க உருவாக்குற கண்டுபிடிச்ச அவங்க ரெடி பண்ண அந்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான மையங்கள் ஒரு 100 உருவாக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி விவசாய பொருட்களை இணையதளம் மூலம் சந்தைப்படுத்துவதற்கு என்ன திட்டம் பார்த்தோம்? விவசாய பொருட்களுக்கு E-NAM. அதே மாதிரி இவங்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இதே மாதிரி நாங்க ஒரு 100 மையங்களை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திட்டத்தின் பெயர் என்ன? PM ஜுகா திட்டம். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி, தேடி பாருங்க உங்களுக்கான ஒரு திட்டம். சரியா? சரி, பாருங்க பாருங்க பழங்குடியினர் சமுதாயத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு நபர் உண்டு. அவருடைய பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாசம் 15ஆம் தேதி. சரியா? அந்த நபர் யார்? ஓகே, அந்த நபரின் பெயர் என்ன? அவரின் பெயரில் நவம்பர் 15ஆம் தேதி மத்திய அரசினால் என்ன தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? என்ன தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஓகே, நான் தினம் என்ன சொல்லிடுறேன், ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ். சரியா? பழங்குடியினர் கௌரவ தினம் நவம்பர் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அது யாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய அரசு அறிவிச்சாங்க? அதுதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி. ஓகேவா? அப்படி இந்த திட்டத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பாருங்கம்மா, அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க. எமிஸ் வலைத்தளம், EMIS எமிஸ் வலைத்தளம் தமிழக அரசினால் எப்போது தொடங்கப்பட்டது? அது இன்றைய தினத்திற்கான இரண்டாவது கேள்வியை வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊரு, ஓகேவா, நம்ம பள்ளி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அது மூன்றாவது கேள்வி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து
நிறைய பேர் கேள்விகளையும் தாண்டி அது தொடர்பான செய்திகள் சூப்பரான பதில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, அப்படியே பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. தேசிய குழந்தைகள் நலத்திட்டம், தேசிய குழந்தைகள் நலத்திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதுதான் இந்த தினத்திற்கான 4வது கேள்வி. கவனமா இருக்கு. ஓகேவா? அடுத்து 5வது கேள்வியாக, பொண்ணுக்கு வீங்கி அந்த மம்ஸ் அப்படிங்கிற நோயை உருவாக்கும் அந்த வைரஸின் பெயர் என்ன? அதான் இந்த தினத்திற்கான 5வது கேள்வி. ஓகேவா? அடுத்து 6வது கேள்வி பாருங்க. 2025ஆம் ஆண்டில் G20 மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இந்தியாவில் G20 மாநாட்டு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஓகேவா? அப்படியே இந்தியாவில் நடைபெற்ற G20 மாநாட்டின் மைய கருத்து என்ன? அதையும் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரியா? ஓகே, சூப்பர். இதுதான் இந்த தினத்திற்கான முக்கியமான கேள்விகள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? கண்டிப்பா சொல்றேன், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சாதனையை நமக்கு சீக்கிரம் என்ன பண்ண வரும்? படைக்கலாம். குரூப் 4ஓ குரூப் 2ஓ நம்ம பிரிலிமினரி எக்ஸாமோ மெயின்ஸோ எதுவா இருக்கட்டும், ஈவன் உங்களுக்கு இன்டர்வியூல கூட இந்த நடப்பு நிகழ்வுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். சரிங்களா? அதனால நடப்பு நிகழ்வுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. தொடர்ந்து பாருங்க. சீக்கிரமா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சாதனையை படைக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.